ஒரு வியாபாரத்தை எப்படி செய்யணும், யாருக்கிட்ட செய்யணும், எவ்வளவு முதலீடு போடணும் அப்படிங்கிற சர்வ நுணுக்கமும் தெரிஞ்ச துலாம் ராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வரார், அதுவும் உச்சமாகிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, புது முதலீடு போடுறவங்களுக்கு, பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு காலகட்டம். எப்போ அப்படின்னா, உங்களுக்கு குரு தசையே நடக்குது, குரு புத்தியே நடக்குதுன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படலாம். இல்லைன்னா இதோடைய மார்க் ஒரு 30% தான் கண்டிப்பாக இருக்கும். தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேர் தொழில் இந்த காலகட்டத்தில் இழப்பாங்க, இடம் மாறுவாங்க. யாரையும் நம்பி கூட்டு தொழிலில் பணம் கொடுக்காதீங்க. படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை தரவே தராது. அவங்க நல்லா தான் கண்டிப்பாக படிப்பாங்க, அதில் பிரச்சனை கிடையாது. வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறி நல்ல ப்ரொமோஷன் ஆகி நல்ல சேலரி வாங்கி டெவலப் ஆகிடுவாங்க. ஆக மொத்தத்தில் முதலீடு செய்கிறவங்க மட்டும் கவனமாக இருங்க. ஒரு எளிய பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அனாதை குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவங்க படிப்பு செலவுக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுத்து உதவிட்டு வாங்க. அவங்க மனம் உங்கள் வாழ்த்தும் பொழுது உங்கள் தொழில் இருக்கிற சங்கடங்கள் சுக்கு நூறாக உடஞ்சி இந்த காலகட்டத்தையும் நீங்கள் தொழிலை சமாளித்து வந்துடுவீங்க.